ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பட் ரொம்ப டேஸ்டான தினை மாவு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தானியம் திணை. இந்த திணையில் பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு தைப்பூசம் இல்லை சஷ்டி நாட்களில் படைக்கிறது ரொம்பவே விசேஷம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த கப் அளக்குறோமோ அந்த கப்லேயே கடைசி வரல எல்லா அளவுகளையும் மெஷர் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம 1 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். நான் தண்ணி அளந்த அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி இதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க திணையை இதில் ஆட் பண்ணிடலாம். போடும்போது பார்த்து மெதுவாக போடுங்க, ஏன்னா அந்த தண்ணி கையில் பட்டு சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. திணை அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி அடியில் தங்கிடாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த திணை அரிசி வாஷ் பண்ணும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தண்ணி வழியாக ஓடிடும். ஸோ அதை பார்த்து வாஷ் பண்ணுங்கள். இது அப்படியே இந்த தண்ணி சுண்டி வேகிற வரலாம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அண்ட் இப்படி வேக விடும்போது அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விடாமல் விட்டீங்க அப்படின்னா அடியில் அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. அந்த திணையும் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுத்ததாக இது கூட வாசத்துக்கு ஒரு சிட்டிகை அளவு நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்ககிட்ட ஒரு வேளை ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் அங்கங்கே வாயில் கடிபடுமேங்கிறதுக்காக அதை தூளாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் சொன்னா போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் இது பொங்கி வெளியே ஊற்றாமல் இருக்கும். இதை சிம்மில் வச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடாகி உருகுனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா வறுத்து பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகி சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வறுத்துடலாம். முந்திரி நல்லா வறுபட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு அதை பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்டுடலாம். அண்ட் இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அண்ட் இதை கிளறும் போது பார்த்து கிளறுங்க, ஏன்னா அது தெறிக்கும். கொதிச்சு அது கையில் பட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும். அது கையில் பட்டுச்சுன்னா கொப்பளமே கூட போட்டுரும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இல்லை எனக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை கொதிக்க விட்டு சுண்ட விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம திணை அரிசி பொங்கல் குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு இதை தைப்பூசத்துக்கு முருகனுக்கு படைக்கிறதுக்கு தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் தைப்பூசத்துக்கு படைச்சு கும்பிட்டீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி படைச்சு கும்பிட்டிங்கன்னா என்ன மாதிரி பிரசாதம் நைவேத்தியத்துக்கு வச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பிரசாதம் பண்ணால் ரொம்ப சொங்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்ய சொல்லுங்கள். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.